परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தடைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। It's a battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। தீர்த்த கரையிலே தெற்கு மூலையில் செண்பகத் தோட்டத்திலே காத்திருந்தால் வருவே, வெண்ணிலாவில் பாங்கியோடென்று சொன்னார், வார்த்தை தவறிவிட்டாய் கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த இடத்திலெல்லாம் உன்னை போல் பாவை தெரியுதடி, வானில் உள்ள இடத்தையெல்லாம் அந்த வெண்ணிலா வந்து தழுவது மஞ்சு, மஞ்சு என்னாச்சு, ஏன் அழற? மஞ்சு சார் ஒரு நிமிஷம் இருங்க. மஞ்சு நீ வாமா, உள்ள வா வா.
ரகு சார். மஞ்சு ஏன் அழறான்னு உனக்கு தெரியுமா? சார் எனக்கு தெரியாது சார். ஏன் ரகு பதட்டப்படுற? மஞ்சு லவ் சம்படி, பட் அவ யார் லவ் பண்றதா எனக்கு தெரியல. எனக்கு அப்புறம் அவ உங்ககிட்ட தான் சகஜமா பேசி பழகிறா. உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா? ஆமா சார். ஆமா. அப்ப நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க சார். மஞ்சுவோட மனசுல யார் இருக்கான்னு நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகே? ஓகே சார். நீ நினைச்சா முடியும். கண்டிப்பா சார். சரி ப்ளீஸ். ஷூர் சார். மஞ்சு மனசுல என்ன சார்? என்னாச்சு மீனா? ஏன் மஞ்சு எழுதா? அது ஒன்றும் இல்லை. இப்போ சரியா இருக்கா? ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு எழுதா? இல்லை, இப்போதைக்கு எதுவும் பதில் சொல்ல முடியாது, விட்டுடுங்களேன். இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஓகே சரி வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. வா மஞ்சு, வா சாப்பிடலாம். கமான் ரகு, வாங்க. எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி? முடியல, என்னால முடியல. என்ன புரிஞ்சுக்கோங்க ரகு. ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். நான் ஒன்றும் கம்பல் பண்ணல. அப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தா உங்களை தான் விரும்புறேன்னு எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அழுதுருப்பேன். நான் கண்ணுல பார்த்ததே கிடைக்கணும்னு நினைக்கிறேன் எங்க அண்ணன். நான் கண்ணீர் விட்டு கதறி அழுத பார்த்தா சும்மா இருப்பாரா? இல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க அண்ணன் கேட்டா உங்களால மறக்க முடியுமா? சொல்லுங்க. நீங்க என்ன பரிபூர்ணமா காதலிச்சு எனக்கு கிடைக்கணும். யாரும் கப்பல் பண்ணி என் கண்ணீரை பார்த்து இறக்கப்பட்டு எனக்கு நீங்க கிடைக்க கூடாது. நான் உங்களை எந்த விதத்திலயும் வற்புறுத்த மாட்டேன். நீங்க மனசு மாறுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நான் நாட்களை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நீங்க மனசு மாறுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் நான் நாட்களை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸ்டில் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நான் அழுததை பார்த்த அண்ணன் மனசுல ஒரு சின்ன சந்தேகம். அந்த சந்தேகத்தை மீனா தான் தெளிவுபடுத்தினாங்க. இதை மீனாவே என்கிட்ட சொன்னாங்க. ஆன்மா லைக்கிறப்போதான் சங்கீதம் வெள்ளம் மாதிரி பொங்கி வரும். அப்படி லைக்காதப்போ? ஹே மீனா, நீ எப்போ வந்த? உங்க ஸ்வரமும் மனசும் பிசிறடிக்கும் போதே வந்துட்டேன். உள்ள வரப்போ குரல் கொடுத்துருக்கலாம்ல. அது எப்படி? 2 is company, 3 is joy. Sometimes loneliness is happiness. அதனால தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு கூப்பிடல. தேங்க்யூ. ஆனா ரொம்ப நேரம் தனியா இருந்தாலும் போர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரி சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிற அந்த விஷயத்த சொல்லுங்க. என் மனசுல அப்படி எதுவும் இல்லையே. இல்லையே, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இல்ல ஒண்ணுல, அன்னைக்கு மஞ்சு அழுது. leave it. No, let me finish it. நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருந்த பொண்ணு ஒரு பாட்டை கேட்ட உடனே சட்டுன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுட்டா. என்ன காரணம்னு கேட்டா எதுவுமே சொல்லாம மழுப்புறா. அதானே? மினு, மஞ்சு யாரையோ லவ் பண்றா. அது அவளே என்கிட்ட கொஞ்சம் ஜாடமாடியா ஒத்துக்கிட்டு இருக்கா. ஆனா யாருன்னு மட்டும் சொல்ல மாட்டேங்கிறா. உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? ஏங்கிட்டியா? அது எப்படி?
கடவுளை விட அதிகமா நேசிக்கிற அண்ணன் நீங்க உங்ககிட்டயே அவ எதுவுமே சொல்லல. நான் கேட்ட மட்டும் சொல்லிட போறாளா என்ன? அதான ப்ராப்ளம், யாருன்னு தெரியலையே. அதான் பொண்ணுங்கனாலே அப்படிதான். A woman's heart is deeper than the ocean சும்மாவா சொல்லியிருக்காங்க. யாரா இருக்கும்? சந்துரு சார், காதலுங்கிறது நிறைய கேசஸ்ல சொல்ற மாதிரி அவ்வளவு சுலபமா வந்துடுறது இல்ல. காட்சி, ஐயம், தெளிதல், தேர்தல்னு 4 ஸ்டேஜஸ தாண்டி தான் வரும். புரியலையே. புரிஞ்சிருந்தாதான் என் வேலை இன்னும் சுலபமா இருக்குமே. புரியல, புரிய வைக்கிறேன். காட்சிங்கிறது ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ், பார்த்த உடனே பிடிக்கணும். 2வது ஐயம், நமக்கு இவங்களை பிடிச்சிருக்கே, இவங்களுக்கு நம்மள பிடிக்குமா, நம்மள ஏத்துக்குவாங்களான்ற சந்தேகம். 3வது தெளிதல், ஓகே இவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கு, நம்மள ஏத்துக்குவாங்க, கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்ற தெளிவு. 4வது தேர்தல், முயற்சிங்கிற களத்துல இறங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். மஞ்சு களத்துல இறங்கிட்டா இருந்தாலும் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நான் தீர்க்க முடியாதா? ஒருவேளை அதுதான் சிக்கலா இருக்குமோ? எது? நீங்க தான். நானா? எஸ், தட் ஷுட் பி இட். மஞ்சு காதலிக்கிற ஆள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரா இருக்கணும், அதுலயும் நீங்க ஏத்துக்க முடியாத ஒருத்தரா இருக்கணும். அதனால்தான் அது யாருன்னு உங்ககிட்ட சொல்றதுக்கு இவ்ளோ தயங்குறான்னு நினைக்கிறேன். நான் ஏத்துக்க முடியாத ஆள் அப்படின்னு யாருமே இல்லையே. மஞ்சு விரும்புறான்னா நான் யாரை வேணும்னாலும் ஏத்துக்குவேனே. இந்த விஷயம் மஞ்சுக்கு தெரியாம இருக்கலாம்ல? யூ ஆர் ரைட், பிரில்லியன்ட் அனாலிசிஸ். நான் இப்பவே மஞ்சு கிட்ட போய் அம்மா நீ யாரை காதலிச்சாலும் சரி, எவனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன்னு சொல்ல போறேன். ஓகே ஓகே. மஞ்சு விஷயத்துல அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்ச எனக்கு என் விஷயத்துல அனாலிசிஸ் பண்ண தெரியல. என் மனசு தாங்காம ரகுவோட மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணேன். நோட் பண்ணிக்க. மேல் சஜ்ஜமம் ரீ ரீ க பா பா. ரீ ரீ க ப. ரீ இல்ல, ரீ. சாரி சார், சாரி. என்ன சொன்ன? ப நீ சா த. No. ப த நீ சா. I'm extremely sorry sir. Sorry. முதல்ல நீ நோட்ஸை மிஸ் பண்ணப்பே கவனிச்சேன். This is ridiculous. Sorry sir, I'm very sorry sir. என் கூட வேலை செய்யறப்ப ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்ல சார். இது பார், ஒர்க் டைம்ல ஃபோன் வந்தா உடனே அட்டன் பண்ணி சாரி இப்ப பிஸியா இருக்கேன் அப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லிடு. இல்ல வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு. புரியுது சார். சாரி. ஓகே, நோட் பண்ணிக்க. Wait. நான் பேசுறேன். சார் வேணா சார், நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். சார் 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 ப்ளீஸ். ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, யாருங்க அது? ஏன் இப்படி ஒர்க் பண்ணும்போது ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றீங்க? He is now busy. ஹலோ ஹலோ, என்ன ஃபோன் பண்ணிட்டு பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? யார் நீங்க? ஹலோ, செல்போனுங்கிறது ஒரு அத்தியாவசியமான கருவி, அதை இப்படி அபியூஸ் பண்றது தப்பு. நீங்க உங்க நேரத்தை மட்டும் வீணாக்கல, உங்க பணம் மத்தவங்களோட நேரத்தையும் நீங்க வீணாக்குறீங்க. Do you listen to me? Cut the line please. யார் நம்பர் இது? சார் சார் பிரைவேட். யார் நம்பர் இல்ல, ஒண்ணு இல்ல. யார் லவரா? சார் இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த லவர்ஸ் தான் அந்த மாதிரி ஸ்டூபிட் கேம்ஸ் விளையாடுவாங்க. ஆமா, யூ ரைட் சார். ரகு, உன்னை லவ் பண்ண கூடாதுன்னு சொல்ற உரிமை எனக்கு இல்ல.
பட் தொழில கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்ற கடமை எனக்கு இருக்கு. கண்டிப்பா இருக்கு சார். சார் நோட் சார். ரகு, கிரியேட்டிவிட்டிங்கிறது நாம நினைச்ச நேரத்துல வரதில்லை. சார் நோட் சார். ரகு, கிரியேட்டிவிட்டிங்கிறது நாம நினைச்ச நேரத்துல வரதில்லை. அது வர்றப்ப நாம தான் சேவ் பண்ணிக்கணும். குட் நைட். பசங்களா, நான் வந்துட்டேன். என்னமாச்சு? இல்லப்பா, அம்மா காலையில வச்ச சட்னியை சாப்பிட்டேன். அதுல இருந்து இப்படித்தான் இருக்கு. உங்க அம்மா வச்ச சட்னி சாப்பிட்டியா? ஆமாப்பா. என்ன தவிர எந்த பயலும் சாப்பிட முடியாது. அப்படி வெப்பா சட்னி. பாத்தியா அவஸ்தைப்படுற பாத்தியா? ஆமா. ஐயோ, எங்கங்க நம்ம பையன் விஜய காணோம்? மணி என்னாச்சு? 1 வந்துருவான். பசிக்கும், கரெக்டா வந்துருவான். ஓ, இத பாத்தியா வந்துட்டான்? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. திருக்கழுக்குன்றத்துல கழுகு சாப்பாட்டுக்கு மிஸ் பண்ணதோ இல்லையோ, இவன் சாப்பாட்டுக்கு மிஸ் பண்ணவே மாட்டான். வெரி குட், வெரி குட். பா, சுட சுட மெசேஜோட சூடா ஒரு கதை ரெடி பண்ணிருக்கேன். அம்மா கேக்குறியாமா? சொல்லு சொல்லு. ஒரு ஊர்ல உன்ன மாதிரியே ஒரு அப்பா. யாரு இந்த மாதிரி சொட்டையும் தொப்பையும் மாவா? அம்மா, கதை சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. அந்த அப்பாக்கு என்ன மாதிரியே ஒரு அழகான பையன். உன்ன மாதிரியே விளங்காதவன. டேய் ராஜா, எப்பவுமே கலை பயணத்துல தடை கற்கள் இருக்கதான் செய்யும். நீ அத பத்தி கவலைப்படாத. கேரி ஆன், கேரி ஆன். சரிப்பா, கதைக்கு வருவோம். சொல்லு சொல்லு. அந்த அப்பா கிட்ட அவர் மகன் அவன் 7வது படிக்கிறப்போ, அப்பா எனக்கு சொகப்பு கலர்ல ஒரு டொயோட்டா கார் வாங்கிடுப்பான்னு கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? மகனே, நீ இன்னும் சின்ன பையனா இருக்க, 8வது பாஸ் பண்ணிரு, கார் வாங்கி தரேனாரு. சோ பையனும் 8வது பாஸ் பண்ணான். அப்ப அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? மகனே, நீ எப்படியாவது 9வது பாஸ் பண்ணிடுன்னு. பலே. பையனும் 10வது பாஸ் பண்ணான். ஐயோ, எப்படி 10வது பாஸ் பண்ணா? ஓய், ஏன் கதை ஏன் வாயி, நான் எப்படி வேணா சொல்லுவேன். கதை கேள்றி. சரி போதும்டா, கதைக்கு வா, கதைக்கு வா. 10ஆம் கிளாஸ் படிச்சானா, மறுபடியும் 11ம் படிச்சு 12வதும் படிச்சு பிகாம் பாஸ் பண்ணான். நான் சொன்ன மாதிரியே நீ நல்ல முறையா படிச்ச, நீ நல்ல ஒரு வேலையும் தேடிட்டனா அப்பனுக்கு கார் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அப்பவும் வாங்கி தரல. பையன் தான் பாஸ் பண்ணிட்டால, பண்ணாடிக்கு அறிவில்ல. உன்ன மாதிரி அப்பன் தானப்பா சொன்னேன். அப்புறம் அவனுக்கு எப்படி அறிவு இருக்கும்? கரெக்டா சொன்னடா. டேய் டேய், இல்லப்பா, கதையில ஒரேடியா இன்வால்வ் ஆயிட்டப்பா. ரொம்ப ஃபீல் பண்ற போல இருக்கு. மா, டிஸ்டர்ப் பண்ணாமா. இப்ப கேளுப்பா. சொல்லு சொல்லு. அப்பா சொன்னாரு. என்ன சொன்னாரு? டேய், நான் சொன்ன மாதிரியே நீ பாஸ் ஆயிட்ட, அதே மாதிரி ஒரு நல்ல வேலையும் நீ தேடிட்டேன்னா நான் உனக்கு அப்ப கார் வாங்கி தரேன்னு சொன்னாரு. ஷாபாஷ். சபாஸ் இல்லப்பா, டபார்னு விழுந்துட்டான். பையன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். ஏண்டா? டாக்டர் வந்தாரு. பையனை பார்த்துட்டு, பையன் ஏதோ ஆசைப்பட்டிருக்கான், ஆசைப்பட்டது கிடைக்காதனால உடனே அதை வாங்கி கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. அவன் ஆசைப்பட்டது கிடைக்கணும், உடனே அதை வாங்கி கொடுங்க, இல்லைன்னா அப்படி கோமா ஸ்டேஜ்ல செத்துருவான்னாரு. அப்புறம் என்னடா பண்ணாரு அந்த அப்பா? உடனே அந்த அப்பா இந்தியா ஃபுல்லா அந்த சிகப்பு கலர் டொயோட்டா காரை தேடினாருப்பா. எங்கேயுமே இல்லப்பா. அந்த அதிர்ச்சியில இப்படி ஆயிட்டேனாரு. உடனே ஜப்பான் போனாருப்பா. ஜப்பான்? அவர் நல்ல அப்பாடா, இந்த மாதிரி கிடையாது, நல்ல அப்பா. சொல்லு. அங்க போய் அந்த டொயோட்டா கார் கம்பெனிலையும் கேட்டாருப்பா. இல்லப்பா, அவங்க அந்த கார் தயாரிக்கிறதே நிறுத்திட்டானாங்கப்பா. ஐயோ, பையனுக்கு கார் வாங்கி தர முடியலையேன்னு அந்த அப்பா அழுதாருப்பா. இருக்காதா? புரண்டாரு. உடனே அந்த கார் கம்பெனிக்காரவங்க, கவலைப்படாதீங்க, அந்த சிவப்பு கலர் காரு உங்க சென்னையிலேயே யார்கிட்டயோ இருக்கு, தேடி வாங்குங்கன்னு சொன்னாரு. சொல்லு சொல்லு. எப்படி இருக்கு? சரியான ட்விஸ்டா. சொல்டா. அப்புறம் இப்ப நேரா இந்தியாவுக்கு வந்த அப்பா சென்னை நகரம் முழுவதும் தெரு தெருவா வீதி வீதியா சந்து சந்தா தேடினாரா. என்னாச்சு தெரியுமா? கிடைச்சதா? இல்லப்பா. ஐயோ,
தேடி அலைஞ்சு நாயா திரிஞ்சு களைச்சு போய் சபேர் தேட்டர் வாசல்ல வந்து நின்னாரு. கார் கடிச்சிச்சா? இல்ல, சோடா குடிச்சாரு. ஐயோ கடவுளே. டேய் டேய் கலைப்பித்தா, சீக்கிரம் சொல்றா, டென்ஷன் தாங்க முடியலடா. சோடா குடிச்சிட்டு அப்படியே மெதுவா அப்பா அப்படியே திரும்பினாரு. ஜெமினி பிளேவூர்ல இருந்து அந்த சிகப்பு கலர் டொயோட்டா கார் தக தகன்னு பேக் லைட் எஃபெக்ட்ல ஸ்லோ மோஷன்ல அப்படியே இறங்கி வந்துச்சு. கார் வாங்கி கொடுத்துட்டாரா? பையன் பொழைச்சிட்டானா? இல்லப்பா, அப்பா செத்துட்டாரு. ஏன்னா காரை பார்த்த சந்தோஷத்துல அவரு தனக்கு பின்னால வந்த லாரிய பார்க்கலையே. சூப்பர் மகனே, இனிமே கவலையே வேண்டாம், கனவு நிறைவேறும். டேய், இவ்வளவு நாளும் ஜஸ்ட் மிஸ் குடும்பம் நம்மள சொல்லிட்டு இருந்தாங்கடா, இனிமே சொல்லவே முடியாது. இருங்க டேய், இதுல என்னடா மெசேஜ் சொல்ற? அம்மா, எப்பயுமே ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணணும்னு சொல்ல வர்றமா. சூப்பர் மெசேஜ்டா. ராஜா, ராஜா, வாடா மவனே, வாடா. இங்க பாரு என் மவனே. சந்திரசேகர் கேஸ் விசாரிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க சிங்கம் மீனா, டேவிட், டெய்சி, விஜய்னு நிறைய கேரக்டர்ஸை மீட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கிட்டேன். இதுல ஒருத்தர் கூட சந்திரசேகரை பத்தி தப்பா சொல்லல. அதுல இருந்து சந்திரசேகர் இஸ் ஜெர்மன் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி சந்திரசேகரோட எதிரிகளை சந்திக்கணும். எதிரிங்கன்னா